Uncle Trump, why are you fighting with Iran? People are getting hurt, children are crying, families are scared. Bombs are destroying homes, kids cannot sleep at night. Please stop the war. We want peace. Let the children live happily. Thank you. ஆஸ்திரேலியா மெல்பர்ன் சிட்டியில் ஃபார்மியூலா 1 என்ற F1 கார் பந்தய போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போட்டிக்கான ஆயத்தங்கள் சிறப்பாக நடைபெற்று கண்கவர் வண்ண மின்விளக்கு அலங்காரம் முதல் பந்தயக்காரர்களின் பதாகைகள் என பதாகைகளுடன் பெருந்திரளான ரசிகர்கள் மெல்பர்ன் சிட்டியில் வலம் வந்தனர். அன்றைய நாள் மகளிர் தினம். அதற்கான சிறப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஆசிய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தெல்லாம் இந்நிகழ்வை பார்க்க ஆயிரக்கணக்கானோர் ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்திருந்தனர். மாலை 2:30 மணிக்கு கார் பந்தய போட்டி ஆரம்பமானது. அதே நேரம் மெல்பர்ன் சிட்டியில் இன்னும் ஒரு கரையில் தேங்க்யூ ட்ரம் என்ற கோஷத்துடன் அமெரிக்கா, ஈரான் மற்றும் ஆஸ்திரேலிய தேசிய கொடியுடன் பெருந்திரளான மக்கள் இணைந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஈரானியர்கள் மட்டுமன்றி ஈரான் யுத்தத்தை வெறுத்து அதன் இறுக்கமான கொள்கைகளை வெறுத்து மத அடக்குமுறைக்கு எதிரான ஆட்சியை வெறுத்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் மெல்பர்ன் வீதியில் செல்லும் பொழுது அனைவரது கையிலும் ட்ரம்பின் புகைப்படமும் ஷா முகமது ரெசா பஹலவியின் படமும் ஏந்தப்பட்டிருந்தது. இதற்கு அப்பால் ஈரானின் ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்ட மக்களின் புகைப்பட தொகுப்பொன்றும் மக்களால் காட்சிப்படுத்தப்பட்டு பதாகைகளுடன் சென்றனர். ஒவ்வொருவரின் வாயிலும் தேங்க்யூ ட்ரம், தேங்க்யூ ஆர்பி என்ற சொல்லே உச்சரிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கடந்த காலங்களில் மதவாதி ஆயத்துல்லா அல் ஹமைனியின் ஆட்சியில் அடக்கியாளப்பட்ட மக்களை அமெரிக்காவின் உதவியுடன் மீட்க வேண்டும், தேங்க்யூ ட்ரம், தேங்க்யூ ஆர்பி என்ற கோஷங்களுடன் சென்றனர். ஈரானை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அடிக்கிறது. முதல் நாள் யுத்தத்திலேயே ஈரான் அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அல் ஹமைனி உட்பட அவரது குடும்ப உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். தொடர்ந்து மிலான் பாடசாலை தாக்கப்பட்டு 168 பெண் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். அதன் பின் இலங்கையை அண்மித்த சர்வதேச கடல் எல்லையில் வந்து கொண்டிருந்த நீர்மூழ்கி கப்பல் தாக்கப்பட்டதில் 87 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 32 பேர் காயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்டனர். 61 பேரை காணவில்லை. இவ்வாறான தொடர் சம்பவங்கள் பதியப்படும் பொழுது கூட தேங்க்யூ ட்ரம், தேங்க்யூ ஆர்பி என்று ஏன் கோஷமிடுகிறார்கள் என்ற பொழுதுதான் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலர் மக்களை பார்த்து தமது கருத்துக்களை தெரிவித்தனர். தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுதான் போர். ஆனால் ஈரானில் ஹமைனியின் ஆட்சிக்கு எதிராக 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் போராட்டங்கள் மக்களால் ஆரம்பிக்கப்பட்டது. சாதாரணமாக வாங்கும் உணவுப் பொருட்களின் விலை மும்மடங்காக உயர்ந்துள்ளன. ரியாலின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் நாளடைவில் கலவரமானது. வாகனங்கள் தீக்கிரையாயின. 21 நாட்களுக்கு மேற்பட்ட போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். பெண்களின் தலை மறைக்கப்பட வேண்டும். பெண்கள் கண்ணியமான ஒழுக்கமான ஆடை அணிய வேண்டும். மத சார்பற்றவர்களாக வாழ முடியாது. இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வந்தார்கள். 2022ஆம் ஆண்டு முறையாக ஹிஜாப் அணியவில்லை என கைது செய்து தடுத்து வைக்கப்பட்ட மாஷா அமேனி இரகசியமான முறையில் உயிரிழந்துள்ளார். அவரது இழப்புக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. காமேனியின் ஆட்சி 1979இல் வரும்பொழுது 98% வாக்குகள் பெற்றார். ஆனால் அதே காமேனி மதவாதத்தை முன்னிலைப்படுத்தி பெண்களையும் இளைஞர்களையும் இராணுவத்தை கொண்டு அடக்கினார். 31 மாகாணங்களை கொண்ட ஈரானில் 9 கோடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதில் சிறுபான்மையின மக்கள்தான் அதிகளவில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஈரானின் சனத்தொகையை கூட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் கருத்தடை சாதனங்கள் இல்லை.
குடும்ப கட்டுப்பாட்டு முறை இல்லை என்று அடக்கப்பட்டே பெண்கள் வருகின்றனர். தற்பொழுது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் ஐரோப்பாவுக்கு ஒப்பானதாகிவிட்டது. சாதாரண மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது. இதுவரை பலர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் ஈரான் அரசு அதனை உறுதி செய்ய மறுக்கிறது. போராட்டக்காரர்கள் ரகசியமாக கொல்லப்பட்டு வருகிறார்கள். இதனால் பலர் போராட்டங்களை கைவிட்டுள்ளனர். எனவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். நாங்கள் புலம்பெயர்ந்து வசிக்கிறோம். எங்களுக்கு பொருளாதாரமாகட்டும் பௌதீக வளங்களாகட்டும் நிறைவாக இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறார்கள், பாதுகாப்பான நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் உறவுகள் சாப்பாட்டிற்கு கையேந்தி நிற்கிறார்கள். தகவல் தொழில்நுட்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. என்ன நடக்கிறது என்பதை ஈரானிய ஊடகங்களில் மட்டும்தான் அறிய முடிகிறது என கவலையாக தெரிவித்தனர். தொடர்ந்து குழுமியிருந்த மக்கள் ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்துக்கு முன் கூடி ஈரான் யுத்தத்தில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஈரான் ஆட்சியாளர்களுக்கு சவால் விடும் வகையில் உள்ளவர் ரெசா பஹலவி. 1979 ஆண்டு ஈரானில் இருந்து வெளியேறி அவர் கலிபோர்னியா வாஷிங்டனில் வசித்து வருகிறார். இவர்தான் ஈரானின் கடைசி அரசனின் மகன். இவரது தாத்தா ரசாத் கான் இராணுவ புரட்சி மூலம் காஜர் வம்சத்தின் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர். அதன் பின் பஹலவி வம்சத்தின் முதல் அரசராகினார். அதனைத் தொடர்ந்து மகனான ஷா முகமதுவின் பதவிக்காக தனது பதவியை துறந்தார். 1963 ஆண்டு ஷா முகமது பதவிக்கு வந்ததும் முதலில் நிலப்புரட்சியை ஆரம்பித்தார். இதனால் அவரது ஆட்சி ஆட்டம் கண்டது. இந்த ஆட்சியை அடக்குவதற்காக இராணுவ சட்டம் பிரயோகிக்கப்பட்டது. இதையடுத்து நிலைமை கட்டுக்கடங்காமல் 1979 அரசர் நாட்டை விட்டு வெளியேறினார். அரசர் நாட்டை விட்டு வெளியேறியதும் ஆயத்துல்லா அல் ஹமைனி ஆட்சிக்கு வந்து இடைக்கால அரசை ஆரம்பித்தார். அதன் பின் இஸ்லாமிய நாடாக்கப்பட்டது. இஸ்லாமிய குடியரசு 98% வாக்குகளால் நிறுவப்பட்டது. பின்னர் படிப்படியாக அடக்குமுறை ஆரம்பிக்கப்பட்டு இன்று சொந்த மக்களை கொன்று குவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த நிலை மாற வேண்டுமாயின் ரிசா பஹலவி ஈரானை பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துணை நிற்க வேண்டும் என்ற கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ரிசா பஹலவி பொறுப்பேற்க தயாராக இருக்கும் நிலையில் புதிய தலைவராக அல் ஹமைனியின் மகன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இனி என்ன நடக்கும்?